அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற நபிமொழி தொகுப்பை நாம் படித்து வருகின்றோம். இதுவரை நாம் 65 ஹதீஸ்களை ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதில் படித்திருக்கிறோம். ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 41வது தலைப்பு பாபுல் அல் வாலிதாத் ரஹீமாத். பாபுன் அல் வாலிதாத்து ரஹீமாத். 41வது தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபுன் அல்லது பாபுல் வாலிதாத் ரஹீமாத். வாலிதாத்னா தாய்மார்கள். யாரு? தாய்மார்கள். ரஹீமாத், ரஹீமாத்னா அன்பானவர்கள், இரக்கமுடையவர்கள், கருணை மிக்கவர்கள். அப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பாக பதிவு செய்திருக்கிறது, தாய்மார்கள் அடிப்படையில் இயல்பிலேயே இரக்கமானவர்கள், கருணை உள்ளவர்கள், அன்பானவர்கள் என்று தலைப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு என்னென்றால், அப்ப தந்தைக்கு பாசம் இல்லையா என்றால் ஒப்பிட்ட அளவுல தாய் தான் இரக்கமுடையவள். சில பொழுது விதிவிலக்காக தாயை விட தந்தையும் அன்பானவர்களாக இருக்க முடியும். இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிற ஹதீஸை பாருங்க. قال حدثنا مسلم بن ابراهيم قال حدثنا ابن فضالة قال حدثنا بكر بن عبد الله المزني عن انس بن مالك رضي الله عنه جاءت امرأة الى عائشة رضي الله عنها فاعتتها عائشة 3 تمرات فاعتت كل سبيل لها تمرة وامسكت لنفسها تمرة فاكل الصبيان التمرتين ونظرا الى امهما فعمدت الى التمرة فشقتها فاعتت كل صبي نصف تمرة فجاء النبي صلى الله عليه وسلم فأخبرته عائشة فقال وما يعجبك من ذلك لقد رحمها الله برحمتها سبييها. இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜாஅத் இம்ராஅத்துன் இலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ஒரு பெண்மணி வந்தார்கள். ஒரு பெண்மணி வந்தாங்க. என்னத்துக்காக வந்தாங்கண்டா வியாசகம் கேட்டு வந்தாங்க. யார வீட்டுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு. அது யார வீடு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. ஹைர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேற அறிவிப்புகள்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த ரிவாயத்துல ஃபஅதத்ஹா ஆயிஷா 3 தமராத், 3 பேரிச்சம்பழங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தாங்க. 3 பேரிச்சம்பழங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பெண்மணி கொடுத்தாங்க. இப்ப இதுல 3 கொடுத்தார்கள் மட்டும் வருது. வேற அறிவிப்புகள் வருது ஆயிஷா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு கிடைச்சதே 3 பேரிச்சம்பழம் தான். அவங்க வீட்டுல இருந்தது என்ன? 3 பேரிச்சம்பழம். யார வீட்டுல? சய்யிதுல் அம்பியா வ இமாமில் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டு அளவு 3 பேரிச்சம்பழம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆயிஷானை தேடி பார்த்து கடைசியில கிடைச்சது 3 பேரிச்சம்பழம்டா. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஆயிஷானை ஹதியா கொடுத்தாங்கங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களோட வீட்டில நிலைமை எப்படி இருந்தது? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு சாதாரணமாக நமக்கு இந்த ஒரு போன் எடுக்க கிடைக்கல, அல்லது நமக்கு இந்த ஒரு வீடு கட்ட முடியல, அல்லது இப்படி வாழ முடியல, அல்லது பிள்ளைகளுக்கு இப்படி பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்க முடியல, இப்படியெல்லாம் யோசிச்சு நம்மளை நாம் நொந்து கொள்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக, இந்த அகிலத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டு இமாமுல் முர்சலீன், சய்யிதுல் அம்பியா இப்படியெல்லாம் இருந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்து கூட தன் வீட்டுல இருந்த மொத்த சாப்பாடு அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே என்ன? 3 பேரிச்சம்பழம் தான் அந்த நேரத்துல. அவங்களோட வீட்டுல நிலைமை இதுதான். அப்ப நம்ம சொல்றோம் நமக்கு சோதனை வந்திருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்கவே சோதனையோடு இருந்து இருக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். فأعطتها عائشة 3 تمرات. عائشة رضي الله عنها
அந்த பெண்ணுக்கு 3 பேரிச்சம்பழங்கள் கொடுத்தார்கள். ஃபஅதத் குல்ல சபீலஹா தம்ரா. அந்த பெண் தன்னோடு இருந்த 2 பிள்ளைகள், 2 சபினா யாரு, சின்ன பிள்ளை, 2 பிள்ளைகள்ல குல்ல சபீலஹா தம்ரா, ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ன கொடுத்தாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. வம்சகத் லினஃப்ஸிஹா தம்ரா. அந்த தாய் கொண்டு வந்த பிள்ளைகளை சுமந்து வந்த அந்த தாய்க்கும் பசிதான, அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கும் பசிதான். அந்த தாய் தான் சாப்பிடுவதற்காக ஒன்றை வைத்தார்கள். 2 கொடுத்துட்டு 1 தன்னிடத்தில் வச்சுக்கொண்டாங்க. வம்சகத் லினஃப்ஸிஹா, தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள். ஃபஅகல ஸபியானி தம்ரத்தைன். அந்த 2 பிள்ளைகளும் 2 ஈச்சம்பழத்தையும் சாப்பிட்டு விட்டு வனதரா இலா உம்மிஹிமா, 2 பேரும் தன்னுடைய தாயை பார்த்தாங்க. என்ன பார்வைங்கிறது தாய்க்கு தெரியும். வனதரா இலா உம்மிஹிமா, 2 பேரும் அவசரமா சாப்பிட்டு போட்டு தாய் கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபஅகல ஸபியானி தம்ரத்தைன் வனதரா இலா உம்மிஹிமா, தாயை பார்க்குறாங்க. தாயை பார்த்த உடனே தாய்க்கு புரிஞ்சிருச்சு, பிள்ளைகள் பசிதானே பிள்ளைகள். அப்ப தாய் இந்த இடத்துல தனக்கு கிடைச்சத பிள்ளைகளுக்கு முதலாக கொடுக்குறாங்க பிரிச்சு, சரியா? 3 பேருக்கு 3 இருக்குது, கொடுத்தாங்க. அப்ப கையில 1 இருக்குது. இப்ப அந்த இதை அவங்க சாப்பிட்றதுக்கு எடுக்கிற நேரம் தான் இந்த பிள்ளைகள் பார்க்குறாங்க. அப்ப இமாம் புகாரி என்ன தலைப்படுகிறாங்க, அல் வாலிதாத் ரஹீமாத். இங்க ரஹீமா என்ற அந்த குணம் வேலை செய்யுது. இந்த ரஹமத்துங்கிறது ஃபித்ரியத்தாக வர இயல்பிலே உள்ளது. அப்ப அவங்க ஃபஅமதத்தில தம்ரத்தி ஃபஷக்கத்ஹா, அவங்க சாப்பிட்றதுக்கு இருந்த அந்த பேரிச்சம்பழத்தையும் எடுத்து ஃபஷக்கத்ஹா, அதை கிழிச்சு 2ஆ பிரிச்சு ஃபஅதத் குல்ல ஸபி நிஸ்ஃப தம்ரா, அடுத்த 2 பிள்ளைகளுக்கும் பாதி பாதி கொடுத்துட்டாங்க. நிஸ்ஃப தம்ரான என்ன, நிஸ்ஃபன நரவாசி, தம்ரா பாதி பாதியா பிரிச்சு பிள்ளைகள் கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிட இல்லை, அந்த தாய் சாப்பிட இல்லை. ஹைர். இப்ப இந்த செய்தி ஆயிஷா நாய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஅக்பரத் ஆயிஷா ஃபகால, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்பட்டு தான், பாருங்க, ஒரு தாய் அவ்வளோ பசியான நேரத்திலும் தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக இப்படி தியாகம் செய்கிறாளே, கொடுக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அவங்களுக்கு பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. அதை ஃபஅக்பரத்து ஆயிஷா யாருக்கு அறிவிச்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிச்சாங்க. இப்ப சொன்ன உடனே ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா யுஜிபுகி மின் தாலிக், உங்களுக்கு ஆச்சரியம் எதனால, ஏன் ஏற்படுது ஆச்சரியம், இதை கொண்டு நீங்க எப்படி ஆச்சரியப்படுறீங்க, இதோட இன்னும் பெரிய ஒரு விஷயம் காத்திருக்கிறது, அல்லது இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா, உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டியது இப்படி ஒரு விஷயம் உங்களை ஆச்சரியம் மூட்டுதா, வமா யுஜிபுகி மின் தாலிக், ஏன் ஆச்சரியப்படுறீங்க, ஏனென்றால் இதை விட தாய் அந்த பிள்ளையோடு இரக்கமாக இருக்கிறாள். இது இயல்பாக, தான் பெற்றெடுத்த பிள்ளையோடு ஒரு தாய்க்கு இரக்கமானது என்பது இயல்பானது. அந்த இயல்பான அன்பை அவள் பொழிந்ததனால் லகத் ரஹிமஹல்லாஹு பிரஹ்மதிஹா ஸபியைஹா, அவருடைய 2 குழந்தைகளோடும் இந்த தாய் இரக்கமாக நடந்து கொண்டதனால் இந்த தாய் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். அப்ப எப்படி ஒரு விஷயம்னு பாருங்க. இயல்பாக ஒரு மனிதனுக்கு வர அன்பை, கருணையை, இரக்கத்தை பிள்ளை மீது காட்டியதனாலே அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தி அல் அதபுல் முஃப்ரத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இதே ரிவாயத்துல இதே செய்தி முஸ்லிம்ல வருது. எப்படி வருதுண்டா, ஜாஅத்னி மிஸ்கீனா தஹ்மிலு இப்னத்தைனி லஹா, ஒரு மிஸ்கினா, ஒரு ஏழை பெண்மணி வந்தாங்க என்னிடத்தில். ஆயிஷா நாய் சொல்றாங்க, தஹ்மிலு இப்னத்தைனி லஹா, அந்த பெண்மணிக்குரிய 2 பெண் பிள்ளைகள். இப்னத்தைன் 2 பெண் பிள்ளை. இப்ப இந்த இடத்துல சபி பொதுவாக புள்ளண்டு வருது. அப்ப நான் அவங்க 3 பேரிச்சம்பழம் அந்த பெண்ணுக்கு கொடுத்ததாக வருது. அப்ப அந்த சம்பவத்தை அவங்க செஞ்ச மாதிரி அவங்க நடந்து கொண்ட விதத்தை பார்த்து ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் நடந்து கொண்ட விதம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது முஸ்லிமுடைய அறிவிப்புல வருது, ஃபகால இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹா அல் ஜன்னah அவ் அஅதகஹா பிஹா மினன் நார், அல்லாஹ் இந்த செயலின் மூலமாக அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான்.
அவுஜப வாஜிபாக்கி விட்டான், அல்லது நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்து விட்டான். ரெண்டும் ஒண்ணுதான், கருத்து வேற. அல்லது ஷக்குராவி, அதாவது ஒன்று அல்லாஹ் இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நரகத்தில் இருந்து விடுதலை செய்து விட்டான்டா போராடம் எங்க? சொர்க்கம். அப்ப இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கருணை செய்து விட்டான், சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்து விட்டான் என்ற இந்த அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான் அந்த வசனத்துக்கு வாசகத்துக்குரிய விளக்கங்களாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல 2630 வருது. 2630 முஸ்லீம் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டான் என்று வருது, முஸ்லீம்ல கொஞ்சம் விசாலமாக தெளிவாக வருது. அதே மாதிரி தான் இன்னொரு அறிவிப்பு ஸஹீஹைன்ல வருது, புகாரி முஸ்லிம்லயும் வரக்கூடிய அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்கு பிறகு சொன்னாங்க எப்படின்னா, யார் பெண் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொண்டால் அவர்கள் நாளை மறுமையில் நரகத்துக்கு திரையாக இருப்பார்கள் என்ற செய்தியும் இதோடு சேர்த்து வேற அறிவிப்புகள்ல புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சோதிக்கப்பட்டா பெண் பிள்ளை சோதிக்கப்படுற என்ற அர்த்தம் அல்ல, பெண் பிள்ளை கிடைச்சா அவங்க சோதிக்கப்பட்டுட்டாங்கன்ற அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தத்துல சொல்லப்படுதுனால், அல்லாஹ் ஒரு அருளாக கொடுத்து அந்த அருளை எப்படி பயன்படுத்துறாங்க என்ற சோதனை. பெண் பிள்ளை அல்லாஹ், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளை எல்லாமே அருள் தான். அப்ப இந்த அருள் குறிப்பாக அந்த காலத்துல பெண்கள் எப்படி பார்த்தாங்க, அப்ப அல்லாஹ் பெண்ணை கொடுத்து அந்த பெண் பிள்ளைய நல்ல முறையில வளர்ப்பதை ஒரு சோதனையாக வச்சு அந்த சோதனையில் சித்தி அடைவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் அந்த பெண் குழந்தைகளை அல்லாஹ் நரகத்துக்கு திரையாக ஆக்குறான். அப்ப அவர்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்தில இருந்து இவர்களை பாதுகாக்கிறான், இந்த பெற்றோர்களை பாதுகாக்கிறான். அப்ப இவங்க செய்யற அமல் என்ன, அந்த பெண் குழந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. அதன் மூலமாக அல்லாஹ் இவர்களை நரகத்தை விட்டு தூரமாக்குறான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அடுத்தது பாருங்க, இந்த தலைப்புக்குள்ள ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. ரைட், அடுத்த தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 42வது தலைப்பு போட்டிருக்கிறாங்க பாருங்க. பாபு குபுலத்துஸ் சிபியான், பாபு குபுலத்துஸ் சிபியான் அல்லது பாபு குபுலத்துஸ் சிபியான். குபுலத்துஸ் சிபியான் தலைப்பு என்ன? குபுலத்துஸ் சிபியான் என்ன? காஃப் குபுல, குபுலத்துஸ் சிபியான் காஃபி தானே. கெஸ்ரா போட்டா கிபுலா, லம்மா போட்டா குபுலா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு 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 இப்படி வாரதுக்கு மேல ஒரு ரவுண்ட் போட்டா டோட்டலா மாறிடும். குபுலாண்டா முத்தம், கிபிலாண்டா காபத்துல்லா. புரியுதா? கிபிலாண்டா நம்ம முன்னோக்கி இருக்கிற காபத்துல்லா, காபத்துல்லா. கிபிலத்து சிபியாண்டா சிபியானுடைய கிபிலா, பிள்ளை சிறு பிள்ளைகளுக்குரிய கிபிலா அப்படின்னு வந்துடும். குபுலத்து சிபியாண்டா சிறு பிள்ளைகளை முத்தமிடுவது சம்பந்தமான தலைப்பு. சபி, சபி சிறுபிள்ளை, சபியானி ரெண்டு சிறுபிள்ளை, சிபியான் சிறு பிள்ளைகள். அப்ப சிறு பிள்ளைகளை முத்தமிடுவது. கிபிலத்துல் கல்ப், கல்புடைய கிபிலா எது? அல்லாஹ். கிபிலத்துல் ஜஸத், உடம்புடைய கிபிலா காபத்துல்லா. தொழும்போது நம்மளோட கிபிலாவை சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணிக்கொள்ளணும்? எங்களோட உடம்பு கிபிலாவை நோக்கி இருக்கணும், உள்ளம் அல்லாஹ் நோக்கி இருக்கணும். இப்னு கைஸமா பேசியிருக்கிறார், கிபிலத்துல் கல்ப் வேற, கிபிலத்துல் ஜஸத் வேற. அப்ப இது குபிலா, குபிலத்துஸ் சிபியான். இப்ப இந்த தலைப்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியிருக்கிற ஹதீஸை பாருங்க. قال حدثنا محمد بن يوسف قال حدثنا سفيان عن هشام عن عروة عن عائشة رضي الله عنها قالت جاء أعرابي إلى النبي صلى الله عليه وسلم فقال أتقبلون صبيانكم فما نقبلهم فقال النبي صلى الله عليه وسلم أو أملك لك أن نزع الله من قلبك الرحمة. خير. 67வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, قالت جاء أعرابي إلى النبي صلى الله عليه وسلم. ஒரு கிராமப்புறத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. வார நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளையை முத்தமிட்டு கொண்டு இருந்தாங்க. ஹசன் இப்னு அலின்னு வேற ரிவாயத்துல, சராஹத் அடுத்த ரிவாயத்துல வருது. அப்ப ஃபகால, அவர் கேட்டாரு, அத்துகப்பிலுன சிபியானக்கும், நீங்க அவங்களோட சின்ன பிள்ளைகளை முத்தமிடுறீங்களா? ஃபவல்லாஹி மா நுகப்பிலுஹும், நாங்க வேற அறிவிப்புகள்ல ஃபவல்லாஹி, அது மாதிரி இந்த இடத்துல வரக்கூடியது ஃபமா நுகப்பிலுஹும் என்று வருது. ஹைர், ஃபவல்லாஹி
மா நுகபிலும் நாங்கண்டா சிறு பிள்ளைகளை முத்தமிடுவது கிடையாது. அப்ப ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ அம்லிகுலக் அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உங்களோட உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை பிடுங்கி எடுத்ததற்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து போடலுமா? அல்லாஹ் பிடுங்கி எடுத்த போறது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன முத்தமிடுறது ரஹ்மத் அல்ல, ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு முத்தம். ரஹ்மத்துடைய ஒரு வெளிப்பாட்டில் 10 பல 100 ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகளையும் அதை வெளிப்படுத்துற வீதம். ரஹ்மத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. விளதா? அப்ப இதுல மின் கல்பிக்க ரஹ்மான் மொத்தமாக சொன்னாலும் இதுக்குள்ள கொண்டு ஜுஸ்ஸனார்ன்ற ஒரு பகுதி இருக்கு உசூல்ல. உசூல் என்பது அடிப்படை விதிகள் சம்பந்தப்பட்டது. மொத்தமா சொன்னா இன்னல் இன்சான் ரப்பீல் லகனூத், மனிதன் என்பவனே அல்லாஹ்க்கு என்ன நன்றி கட்டவன். எல்லா மனிதர்களும் நன்றி கட்டவர்களா? இல்லையே, விதிவிலக்கு இருக்கு. அப்ப குல் பொதுவா சொன்னாலும் விதிவிலக்குகள் இருக்கும். மொத்தமா அல்லாஹ் ரஹ்மத்தை பிடுங்கிட்டான்னு அர்த்தம் அல்ல. எந்த ஒரு மனிதனுக்கும் கட்டுகளவாக ரஹ்மத் இல்லாம இருக்காது. ரஹ்மத் என்பது அல்லாஹ் போட்டிருக்கிறான் இயல்பு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னடா, பெரும்பாலான பகுதிகள் உங்க இடத்துல இல்லாம இருக்குது. அப்ப எனவேதான் ரஹ்மத்தை கல்வில இருந்து பிடுங்கி எடுத்துறான். ஒரு ஆள் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்களா, இவருக்கு ரஹ்மத்தே இல்லைன்னு நினைச்சவும் கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன? சின்ன பிள்ளைகளோட அன்பாக இருக்கிறது, முத்தம் கொடுக்கிறது என்பது புரிஞ்சுக்கணும். பாருங்க, அவ அம்லிகுலக் அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உங்களோட உள்ளத்துல ரஹ்மத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? என்னால உங்களுக்கு அதை போட முடியாது, போட முடியுமான்னு கேட்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு செய்தி இருக்கு என்னென்றால், பொதுவாக சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் முத்தமிடுவது, பெற்றோர்கள் முத்தமிடுறது என்பது ஒரு இஸ்லாம் சொல்லித்தந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிக அழகான ஒரு சுன்னா, மிக அழகான ஒரு சுன்னா. அவர்களை அன்பாக அரவணைச்சு கொள்ளணும் என்பதைத்தான் சொல்லுகிறோம். அதே நேரம் சிறு பிள்ளைகளை காண்றவங்க எல்லாம் முத்தமிடுறதையும் அனுமதிக்க கூடாது. ஏன் நம்ம தான் அதை உதாரணமா ஒரு பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசு ஓகே, 5 6 போது நம்ம பார்த்துக்கொள்ளணும். இப்போ உள்ள சமூகத்துடைய அந்த சூழ்நிலையை பொறுத்து பேட் டச், அதாவது மோசமான தொடுகை, அது மாதிரி நல்ல தொடுகை என்பதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த உளவியல் சார்ந்த அல்லது பிள்ளைகளோட பராமரிப்பு சார்ந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. அதனால என்ன பிள்ளை எல்லாரும் மோக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி நினைச்சிடவும் கூடாது. அதே நேரம் எல்லாத்தையுமே சந்தேக கண் கொண்டு பார்க்கவும் கூடாது. வளைஞ்சு தானே, ஒரு 2 வயசு பிள்ளை மாமா எடுத்து மோக்குறாரு, சாச்சா எடுத்து மோக்குறாருன்னு அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால போறவங்க எல்லாம் பிள்ளை கொஞ்சம் 5 வயசு 6 வயசுக்கு அழகாகி பிள்ளைன்னா மோதிட்டு போறாங்கன்னா அதையும் நீங்க கண்காணிச்சு கொள்ளணும். ஏன்னா அது வேற விதத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம நிறைய பாக்குறோம் தானே. வீட்டுக்குள்ள தந்தை சகோதரர்களாலே சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமைக்கு உலகம் வந்துருச்சு. அதனால 2 பக்கத்தையும் பார்த்துக்கொள்ளணும். இந்த இடத்துல சொல்லப்படுறது பெற்றோர்கள், பிள்ளைகள், நெருங்கிய உறவினர்கள், சாச்சா மாமா, அது மாதிரி வாப்பா அப்பா, இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக முத்தமிடுறது என்பது ரஹ்மத்தோட சார்ந்த ஒரு விஷயம் என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஹதீஸ் பாருங்க. قال حدثنا ابو اليمان قال اخبرنا شعيب عن الزهري قال حدثنا ابو سلمة بن عبد الرحمن ان ابا هريرة قال قبل رسول صلى الله عليه وسلم حسن بن علي وعنده الاقرع بن حابس التميمي قال وعنده الاقرع بن حابس التميمي جالس فقال الاقرع ان لي اشرة من الولد ما قبلت منهم احدا فنظر اليه رسول صلى الله عليه وسلم ثم قال من لا يرحم لا يرحم. خير. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال சொல்றாங்க எப்படின்னா, கப்பல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் பின் அலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிட்டார்கள். கப்பல முத்தமிடுறது, கபில ஏற்றுக்கொள்வது, கபில் துனிக்காஹா, தகப்பல இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களிடம் தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். தகப்பல வேற, முத்தகப்பலான்னு சொல்லுவாங்க, தகப்பல் அல்லாஹ். ஹைர். அப்ப கபில வேற, அக்பலன முன்னோக்கி போறது, அக்பல இலைனா எங்களின் பக்கம் வந்தார், இஸ்தக்பலன வரவேற்கிறது. இந்த எல்லாமே இந்த ஒரே வகைதான். அதுல இந்த கப்பலங்கிறது எப்படி டோட்டல் டிஃபரெண்டா வருதுன்னு பாத்துக்கணும். இந்த ஹரக்கத்து இல்லாட்டி என்ன எப்படி வாசிக்கணுங்கிறத பின்னுக்குள்ள செயல்கள், பின்னுக்குள்ள வாசகங்கள் தான் முடிவு செய்யும். கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டாங்க. அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஃபகால அல் அக்ரா ஜாலிஸ்னா, உட்கார்ந்து அமர்ந்து இருந்தாங்க. وعنده الأقرع بن حابس التميمي جالس, أقرع بن حابس التميمي رضي الله عنه جالس, அமர்ந்து இருந்தார்கள். فقال الأقرع, அக்ரா இப்னு ஹாபிஸ்
ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னலி அஷ்ரத மினல் வலத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மா கப்பல்து மின்ஹும் அஹதா, மா கப்பல்து மின்ஹும் அஹதா, நான் அவர்களில் யாரையுமே முத்தமிட்டது கிடையாது, யாரையுமே முத்தமிட்டது கிடையாது. ஹைர், இப்ப பாருங்க, இதுல என்னென்றால் பொதுவாக கிராமப்புறத்து அரபிகள்கிட்ட அந்த கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த அன்பு இறக்கம் இல்லாம இல்லை, அவங்கட அந்த சூழல்ல இல்லை. சில இடங்கள் அப்படி இருக்கும். பிள்ளைகளை பெற்றோர்கள் முத்தமிடுறதே அது நடக்கிறதே அரிது என்பதை நம்ம பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம். அப்ப அவர் சொன்னார் என்னன்னா, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் நான் அவர்கள்ட்ட யாரையும் முத்தமிட்டது கிடையாது. ஃபனதர இலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு சும்ம கால சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல என்ன இந்த செய்தி என்றால், குப்லத்து சிபியான் என்பது சிறுவர்களுக்கு முத்தமிடுறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வச்சாங்க என்பதை இங்க நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும் என்பது தான் இந்த செய்தி சொல்ல வருது. அதுல ஒன்று வெளிப்பாடு முத்தம் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இரக்கம் காட்டாதவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றால், ஒருவர் முத்தம் கொடுக்க இல்லைன்னா அல்லாஹ்வோட ரஹ்மத்து அவர் கிடைக்காதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அதற்காக அவர் முயற்சி செய்யணும், தன்னுடைய கடின சுபாவத்தை இல்லாமல் ஆக்கி கொள்ளணும். பிள்ளைகள் விஷயத்துல கடின சுபாவத்தை இல்லாமல் ஆக்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அரவணைச்சு கொள்ளணும், அன்பாக இருக்கணும். வெறும் முத்தம் மட்டும் கொடுத்து போட்டு பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்கறதில்ல, சாப்பிட கொடுக்கறதில்ல, திங்க கொடுக்கறதில்லன்னா இவர் இரக்கமாயிருக்கிறாரா? இல்ல. அப்ப எனவே எல்லா வகையிலும் இரக்கம் உள்ளவராக இருக்கணும் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எனவே சிறு பிள்ளைகளுக்கு ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை ஒரு தலைப்பாக போட்டிருக்கிறாங்க என்று சொன்னால், இந்த தலைப்பு சொல்ல வர செய்தி என்னன்னா, ஒரு மனிதனிடத்துல இயல்பாக ஃபித்ரியத்தாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்பது, ரஹ்மத் கருணை என்பது, அதை மனிதன் அடக்கி தேக்கி வச்சு கொள்ளக்கூடாது, வெளிப்படுத்தணும். நிறைய சொல்லுவாங்க, என் வாப்பா நல்ல இரக்கமான மனசு, ஆனா காட்டிக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்றது பாக்குறோமா இல்லையா? பிள்ளை, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த செய்தி அதான் சொல்லுது, நீ காட்டணும். பிள்ளைகளோட வாப்பா என்ன சொன்னாலுமே பாராட்ட மாட்டாரு, என் வாப்பா கல்லு போல இருப்பாரு, என் வாப்பா எதையுமே பாராட்ட மாட்டாரு, போட மாட்டாரு, உற்சாகப்படுத்த மாட்டாரு, அவர் அன்பா நடக்க மாட்டாரு, ஆனா உள்ளத்துல எல்லாம் அன்பெல்லாம் தேக்கி வச்சுதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றதை பாக்குறோம். அப்படி இருந்தா நீங்க தயவுசெய்து அந்த நடவடிக்கை கை விட்டுருங்க. விளைஞ்சா அது ஒரு பெருமையா நினைக்காதீங்க. அவர் எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எப்பயுமே கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு. நமக்கு முன்மாதிரி யாரு? நிறைய பேர் சொல்ல என் வாப்பா தான் மை ஹீரோண்டு, பச்சை பிள்ளாது. அது எல்லாருமே எல்லா வாப்பாமார்களும் எல்லாருக்குமே ஹீரோ தான். எந்த வகையில ஹீரோன்னு நம்ம பாக்குறது, நம்மளை வளர்த்து ஆளாக்கிட்டார் என்பதுக்காக வேண்டி ஹீரோ எடுக்க இயலாது. என் வாப்பா என்ன வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்கிருந்தார், எல்லாம் செஞ்சிருந்தாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி அவங்களோட அன்பா பரிவா பாசமா நடப்பும், அல்லாஹ் எங்களுக்கு கூலி தருவான். நான் செய்ய வாப்பாக்கு பிறு செய்யறது வாப்பாக்காக இல்ல, அல்லாவுக்காக. வாப்பாக்க வேண்டி செஞ்சா நாளைக்கு மறுமையில் நீங்க வாப்பாட்ட தான் கூலி எதிர்பார்க்கணும். நான் இப்ப என்ன வாப்பா புறக்கணிச்சுட்டான்னு வைங்களேன், நான் தேடி போகணும். ஏன் தேடி போகணும்? அல்லாஹ் ஏண்ட ரப்பு சொல்றான், ஏண்ட ரப்பு எனக்கு சொல்றான், ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி என்னை சொல்றாங்க, அதனால நான் நேசமாயிருக்கிறேன். ஒரு வேளையில உங்களுக்கு அநீதி இழைத்துட்டா கூட வாப்பாமார் உங்களோட அன்புல எந்த குறையும் வரக்கூடாது. உங்களை அடிச்சு விட்டு தரதுனால வாப்பா தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்ப எனவே நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், எப்பயுமே கடின சுபாவம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் பிரிஞ்ச பொழுது அழுதாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல நீங்க அழுகிறீங்களே, நானும் மனுஷன் தானே, எனக்கு உணர்வு இருக்கு. இப்ராஹிம் உங்களோட பிரிவு என்ன கவலைக்கு உள்ளாக்குன்னு சொல்லி கண்ணால் கண்ணீர் ஓடுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உலகத்துல தாயிஃப்ல அங்க அடி வாங்குறாங்க, இங்க அடி வாங்குறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுறாங்க, பல சோதனைகள் கூட அழாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடஞ்சி போகாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளை வரும் பொழுது அந்த இயல்பான உணர்வின் அடிப்படையில் அழுகிறாங்க என்றால் அது மனித சுபாவம். அது எந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது உடஞ்சி போன வரலாறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அது மனித இயல்பு. அப்படின்னா மலக்கல்ல அவரு அதை காட்டுறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான். சஹாபாக்கள் பார்த்து
நானும் மனுஷன் தான், எனக்கும் உணர்வுகள் இருக்குது, நான் ஒரு கல் அல்ல, நான் மலக்கல்ல, நான் மனிதன். அதனாலதான் இப்ராஹிம் உங்களோட பிரிவு என்பது எங்களுக்கு கவலை ஏற்படுதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்பை இரக்கத்தை காட்டியிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அது என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு தூரம் அன்பாக இரக்கமாக பிள்ளைகளோட இருந்திருக்கிறார்கள். அதுல வெளிப்பாடாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு சஹாபி, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பேரப்புள்ளையை என்ன செஞ்சாங்க, முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அடிக்கடி இது நடக்கிறது, நிகழ்வு அடிக்கடி நடக்கும். அப்ப அப்படி அந்த அந்த முத்தமிடுதல் என்பது அந்த பிள்ளைகளுக்கு தந்தை தன் மீது பாசமாக இருக்குது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு வசீலா, ஊடகமாக இருக்கும். இப்ப நேரடியா உன்னோட இறக்கம் இறக்கம் இறக்கம்னு சொன்னாலும் அந்த பிள்ளைகள் சில பொழுது புரியாது. நடவடிக்கைகள் என்ன செய்யும், நடவடிக்கைகள் என்ன செய்யும்னா அந்த பிள்ளைகளுக்கு அன்பை உள்ளத்துல ஏற்படுத்தும். நடவடிக்கை என்ன செய்யும், அன்பை உள்ளத்துல ஏற்படுத்தும். இப்ப முத்தமிடும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்துல என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என் மீது இரக்கமாக இருக்கிறார்கள், பாசமாக இருக்கிறார்கள் என்பது அந்த பிள்ளைகளுக்கு அது கடத்தும், அந்த அன்பை அவங்களுடைய உள்ளத்துக்கு கடத்தும். அப்ப அந்த பிள்ளையினுடைய பிடிவாதம், அந்த பிள்ளையினுடைய வேறு அந்த முரண்பாடுகள் களைகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சார்ந்த ஒரு யுக்தி. அதனால புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில நமக்கு இவ்வளவு விஷயங்களை மறைமுகமாக சொல்லி தராங்க. அடுத்த தலைப்பு பாருங்க, 43வது தலைப்பு, பாபு அதபில் வாலிதி வபிர்ரிஹி லிவலதி. இமாம் புகாரி 43வது தலைப்பாக அதபுல் முஃப்ரதினுடைய அல் அதபுல் முஃப்ரதினுடைய 51, ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதினுடைய 43 என்ன பதிவு செய்திருக்கிறாங்க, பாபு அதபில் வாலித் வபிர்ரிஹி லிவலதி. ஒரு வாலித், வாலித்னா யாரு, வாலித்னா தந்தை, தாய் தந்தை பொதுவாக சொல்லலாம், இந்த இடத்துல தந்தை. சரியா? இப்ப பாருங்க, ஒரு தந்தை பிள்ளைக்கு லிவலதிஹி பிள்ளைக்கு அதப் என்றால் இந்த இடத்துல தஅதீப், தஅதீப் என்றால் அதபை புகட்டுதல், நல்லொழுக்கத்தை கற்பித்தல், இது ஒரு விஷயம். அடுத்தது ஒபிர்ரி லிவலதி பிள்ளைக்கு நன்மையை உபகாரம் செய்யறது, தந்தை செய்யற நல்ல விடயங்கள், நல்ல உபகாரம், இது தந்தை பிள்ளைக்கு செய்யறது. அதுதான் இமாம் புகாரி தலைப்பா போட்டிக்கிறாங்க. அப்ப அதபுங்கிறது இந்த இடத்துல தஅதீப். இப்ப அதப அதபு கற்றுக் கொடுக்குறது, அதப் ஒழுக்கம் சொல்லும். இப்ப இந்த இடத்துல தஅதீப்னால் இந்த இடத்துல அலிஃப் வருது, தஅதீப் தாக்கு போறது, ஐன் வந்து இங்க தால் வந்தால் அதாபு செய்யறதா ஆகிரும். அதப, இது அதப அலிஃப், சின்ன வித்தியாசம். அப்ப தஅதீப்னால் அதபை பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறது, ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது. வபிர்ரி லிவலதி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட நல்ல முறையில பிர் உபகாரம் செய்யறது, நல்ல முறையில நடந்து கொள்வது, இது தலைப்பு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல 69 செய்தியா பதிவு செய்றாங்க பாருங்க. قال حدثنا محمد بن السلام قال اخبرنا عبد العلاء بن عبد العلاء القرشي عن داود بن ابي هند عن عامر ان نعمان بن بشير حدثه ان اباه انطلق به الى رسول صلى الله عليه وسلم يحمله فقال يا رسول الله اني اشهدك اني قد نحلت النعمان كذا وكذا فقال اكل ولدك نحلت قال لا قال فأشهد غيري ثم قال أليس يسرك أن يكونوا في البر سواء قال بلى قال فلا إذن. புத்தகத்துல மேலதிகம் ஒரு வாசம் போட்டிக்கிறாங்க பாருங்க. قال أبو عبد الله البخاري قال أبو عبد الله யாரு البخاري رحمه الله ليس الشهادة من النبي صلى الله عليه وسلم رخصة அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்ப இந்த ஹதீஸ் விளக்கத்துக்கு வரும். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் சஹாபி, பஷீர் சஹாபி, இப்னு சஅத் இப்னு ஸஅலபா அல் அன்சாரி முழு பேர் நுஅமான் இப்னு பஷீர் இப்னு சஅத் இப்னு ஸஅலபா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல நுஅமான் சஹாபி, பஷீர் சஹாபி, சஅத் சஹாபி. அப்ப நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் இப்படி அரிது, சஹாபாக்கள்ல இப்படி அரிது. அபூபக்கர் ரலியல்லாஹு 4 பேர் வருவாங்க, அது இப்னு ஜௌசி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுல 3 பேர் தானே, அபூபக்கர் தான் 4 பரம்பரை வரும், இது 3. இப்ப நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அன் அபாஹு, யார் இப்ப இதை அறிவிக்கிறது, நுஅமான் இப்னு பஷீர்
வாப்பா யாரு? அவருடைய தந்தை யாரு? பஷீர் இப்னு சஅத் இப்னு சாலபா. அன் அபாஹு இன்தலக பிஹி இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்தலக பிஹி இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்மிலுஹு. அவரை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனாங்க. ஃபகால, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னி உஷ்ஹிதுக, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், அன்னி கத் நஹல்து நுஅமான கதா வ கதா, என்னுடைய மகன் நுஅமானுக்கு நான் என்னென்ன நன்கொடைகள், கதா வ கதா பொதுவா சொல்லப்பட்டி என்னென்ன நன்கொடைகளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஃபகால அகுல்ல வலதிக நஹல்த, உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீங்களா? உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் இதை இப்படி கொடுத்தீங்களா? இப்போ ஒரு பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு நான் நன்கொடை கொடுக்கிறேன், அதை உங்களை சாட்சியா வைக்கிறேன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. காலலா, அப்ப யாரு சொல்றாங்க? பஷீர் சொல்றாங்க, லா, இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபஅஷ்ஹித் கைரி, நான் இதுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன், நீங்க வேற ஒரு ஆளை சாட்சியா வச்சுக்கோங்க. ஃபஅஷ்ஹித் கைரினா என்ன? நான் இதுக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன், வேற ஒரு ஆளை சாட்சியாக வச்சுக்கொள்ளுங்க. வேற அறிவிப்புல வருது, இந்த பொய்க்கு நான் சாட்சியாக, அதாவது பொய் சாட்சியை நான் சொல்ல மாட்டேன், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்னு வேற இடத்துல வருது, வேற அறிவிப்புல. அது மாதிரி இன்னொரு அறிவிப்புல வருது, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ வஅதிலு ஃபீ பைன அவுலாதிக்கும் வஅதிலு பைன அவுலாதிக்கும். அதாவது இன்னொரு அறிவிப்புல இது மாதிரி வருது, இத்தகில்லா வஅதில் பைன அவுலாதிக், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளோட விஷயத்துல என்ன செய்யுங்க, நீதமாக நடங்க என்று பல அறிவிப்பு வருது. இந்த இடத்துல ஃபஅஷ்ஹித் கைரி, எனக்கு முடியாது, வேற யாரையாவது என்ன செய்யுங்க, சாட்சியாக வைங்க. சும்ம கால, பிறகு படிச்சு கொடுக்குறாங்க. சும்ம கால கேட்குறாங்க, அலைஸ யசுர்ருக அன் யகூனு ஃபில் பிர்ரி சவா. இப்ப நீங்க உங்களுக்கு நிறைய பிள்ளைகள், நீங்க ஒரு ஆளுக்கு இப்படி கொடுக்குறீங்க, நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா உங்களோட எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரே மாதிரி அப்படின்னா நல்ல அளவுல நல்ல முறையில உபகாரம் செய்யணும் என்பது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதாவது உங்களோட 10 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த 10 பிள்ளைகளும் உங்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்ப சொன்னாங்க, கால பல, ஏன் இல்லை, எல்லாருமே எனக்கு உபகாரம் செய்யணும். கால ஃபலா இதன், அப்படின்னா நீங்க மட்டும் எப்படி ஒரு ஆளை மட்டும் பிரிச்சு கொடுப்பீங்க? ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்து போட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்க? அப்படின்னா முடியாது. சரியா? இப்ப இந்த செய்தி நிறைய விஷயங்களை சொல்ல வருது, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கால அபு அப்துல்லா அல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ, இந்த செய்தியை பதிவு செஞ்சு போட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லைஸ ஷஹாதா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்ஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக இருந்திருந்தால் ஒன்னும் கேட்காம, இப்ப அவர் சொல்ல, நான் நோமானுக்கு நான் இப்படி கொடுத்துட்டேன், நீங்க சாட்சியா இருங்கன்னு சொன்னாங்க தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் இவர் கொடுத்திருப்பா நினைச்சிட்டு ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமன்னு சொல்லி இருந்தா கூட, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படி அவங்க தெரியாம ஓண்டு சொல்லி சாட்சியாக இருந்தாலும் அது அனுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாட்சி சொல்லி இருந்தா, அந்த அப்படி நடந்திருந்தாலும் அது இந்த அநியாயத்துக்குரிய அனுமதியாக ஆகாது. எப்படின்னு விளங்குது அவங்களுக்கு? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வரும், 2 பேர் வாதிடுவாங்க, வாதாட்ட திறமை உள்ளவர் சரி நிரூபிச்சு எடுத்துட்டு போயிடுவார். ரசூல் என்ன சொல்லுவாங்க? அது நீங்க பேசி எடுத்து, அது மாதிரி தான் ஒரு காதிட்ட முன் வைக்கப்படுது. உண்மையிலேயே இவருக்கு தான் இருக்கும், அந்த பொருள் இவருக்குரியது, ஆனா இவர்கிட்ட வாதாட்ட திறமை இருக்கும், வாதாடி வென்று போயிடும், நடக்குதானே. அப்ப அதனால இது ஹலாலா ஆகிவிடாது, ஹராம் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை கேட்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம சரி நான் சாட்சியா இருக்கிறேன் என்றால், பிறகு இந்த விஷயம் தெரிய வந்தால் ரசூலா பிள்ளையா செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. ரசூல்லா அதை பத்தி அவங்களுக்கு மறைமுகமான அறிவு இல்லை, சொல்றதுதான் தெரியும், அவங்க எல்லா இடத்துலையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆமன்னு சொல்லி இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தால் இது அனுமதி என்று எடுத்துக்கொள்ள கூடாது. எப்படி அழகான விளக்கத்தை சொல்றாங்க இமாம் புகாரி, விளங்குதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஒரு விஷயம் நடக்குது, தெளிவா கேட்டு போட்டு அதை அனுமதிக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்குது, 2 பேர் வருவாங்க, 2 பேரும் உங்களோட பொருளாதாரத்தை வச்சு வாதிடுவாங்க, இது எனக்குரிய இது எனக்குரிய எனக்குரிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நேரடியா வஹி இல்லைன்னா அவர்கள் இந்த இடத்துல தீர்ப்பு சொல்றது வாதாட்டத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அப்ப அதனால ரசூலை அனுமதிச்சுட்டாங்க என்று ஒரு மனித திருப்தியோடு எடுத்து போக முடியாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆளை சாட்சி வைங்க என்று சொன்னது கூட அனுமதி அல்ல. அப்ப நான் ரசூல்லா தான் இதுக்கு சாட்சியா இருக்க மாட்டாங்க, இன்னொரு ஆள் சாட்சியா வைக்க அனுமதிச்சுட்டாங்கன்னு சொல்லியும் எடுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பொய்ய சொல்லி நம்ம எடுக்கிறதும் பிழை,
அதே மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் காட்டி கொடுப்பான், சில இடங்கள்ல அப்படி எல்லாம் விட்டு விடுவான். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிச்சு கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒன்றையுமே விசாரிக்காம ஆம் என்று சொல்லி இருந்து நமக்கு வேறு குர்ஆன் வேறு ஹதீஸ்களுடைய தடை வந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? முற்றாக அநியாயத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியாக ஒரு நோட்டாக ஒரு குறிப்பாக சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அந்த சஹாபி வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த அன்பளிப்பு சம்பந்தமாக பேசுறாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு அன்பளிப்புல பாரபட்சம் செய்ய இயலுமாண்டால் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுல பாரபட்சம் செய்யக்கூடாது. முதலாவது விஷயம், பாரபட்சம்னா என்ன? ஒரு ஆளுக்கு கூட இன்னொரு ஆளுக்கு குறை அப்படி கொடுக்க கூடாது. இப்ப அனந்தர சொத்து பெண்களுக்கு பங்கு வேற, ஆண்களுக்கு பங்கு வேற என்பது அது வேறு. உலகத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கிற நன்கொடைகள் அன்பளிப்புகள் என்பது அது சமமாக இருக்க வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம் வருது என்னடா, இப்ப ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு பிள்ளை ஊர்ல படிப்பாங்க, இன்னொரு பிள்ளை வெளிநாட்டுல வெளியூர்ல படிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு செலவு கூட வரும், இது பிரச்சனை அல்ல. அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு கூடுதலா செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும், மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும், அல்லது கொஞ்சம் உடலியல் ரீதியாக பலவீனமாக இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி செலவழிக்கிறது அதெல்லாம் தடை கிடையாது. அப்ப அடுத்த பிள்ளைகள் வந்து அதை அங்கீகரிச்சு கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. கூட பிறந்தவன்ற வகையில சகோதர பாசன்ற வகையில ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா கூட தந்தைக்கு அந்த இடத்துல முடிவெடுக்கலாம். அது அல்லாம ஒரு பிள்ளைய வச்சு போட்டு இன்னொரு பிள்ளைக்கு கூட்டி கொடுக்கிறது என்பது அடுத்த பிள்ளைய மனதை பாதிக்கும். நாளைக்கு மறுமையில் அது அநியாயமாக எழுதப்படும், அநியாயமாக தான் பார்க்கப்படும். சரிதானே? அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த வயசுக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கிறது. அதுவும் நம்ம வாங்கி கொடுக்குற நேரம் இந்த வயசுக்கு ஏற்ப, ரெண்டு பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 8 வயசுனா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த பிள்ளைக்கும் வாங்கி கொடுக்கணும். விலையில வித்தியாசம் இருக்கும், ஏன்னா அந்த பிள்ளைக்கு அதை இது வாங்கி கொடுக்க இயலாதனாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்றால், ஒரு பிள்ளைகிட்ட அன்பு காட்டுற விஷயத்தில் நீதி இருக்கணும். இயல்பாக ஒரு அன்பு இருக்கும், இயல்பாக மூத்த பிள்ளையோட அன்பு கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கூட்டி குறைச்சி வெளிப்படுத்தக்கூடாது. அவ்வளவு நம்ம சொல்றது. அன்பு என்பது அது அல்லாஹ் உள்ளத்துல போடுறது. இயல்பாக ஒரு மூத்த பிள்ளை மேல அல்லது தந்தைக்கு ஒரு பெண் பிள்ளையின் மேல அல்லது தாய்க்கு ஒரு ஆண் பிள்ளையின் மேல, அது இயல்பா சின்னத்துல அப்படி மாறி மாறி எப்படியோ வரும். ஒரு பிள்ளை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஏதோ ஒரு பிள்ளைய நல்லா பிடிக்கும், நல்ல இபாதத் தொழுகையா இருந்தா அந்த பிள்ளைய வாப்பாங்க நல்லா பிடிக்கும். அது மாதிரி ஒரு பிள்ளை கொஞ்சம் மோசமாயிருந்தா பிடிக்காது. இதெல்லாம் வந்து பொதுவா உள்ளது. ஆனால் நம்ம அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வித்தியாசத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. இப்ப ஒரு பிள்ளைய வந்து நீங்க சின்ன புள்ள 2 வயசு ஒரு புள்ள, இப்ப மூத்த புள்ள 4 வயசாயிரும். இப்ப முதலாவது புள்ள வந்து நல்ல அன்பா பாசமா இரக்கமா வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. 2வது புள்ள வரும் வரைக்கும் தான் அந்த ஃபுல் 100% அன்பு அங்க போகும். அதுக்கு பிறகு இங்க 60 வரும், அங்க 40 போகும். காட்டுறது அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. 100 காட்டுங்க, அதுல என்ன குறைஞ்சு போகுது. அப்ப என்ன செய்யணும்? ஓடி போய்த்து இவர் எங்க வந்தா சின்ன பிள்ளைய எடுத்து முத்தம் விட்டுட்டு ரைட் எப்படி மாசமா இரியான்னு அடுத்த பிள்ளைய கேட்டுட்டு போனா, அந்த பிள்ளை 4 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இவர் நினைப்பாரு இவர பார்வையில் அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசு. ஆனா பொதுவாக வந்து 4 வயசுனா சின்ன பிள்ளைதான். அந்த பிள்ளைக்கு ஒரு யோசிக்கிற அளவு சிந்திக்கிற அளவுக்கு பெரிய திறன் இருக்காது, விஷயம் விளங்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு மனசு பாதிக்கப்படும். அதனால வந்து பிள்ளைகளோட அன்பை வெளிப்படுத்துவதிலும், ஒரு முத்தம் கொடுப்பதிலும், ஒரு நன்கொடை வழங்குவதிலும், எல்லா விஷயத்திலுமே நீதியாக நம்ம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அது என்ன செய்யணும்? காலத்துக்கு காலம் மாறும். கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு 1 வருஷம் அன்பு மனைவி மீது கொட்டி தள்ளுவாரு. புள்ள கிடைச்ச உடனே இவ ஒரு அந்நிய ஒரு ஜாதி மாதிரி மாறிடுவா. யாரு? மனைவி. இல்லாமஷா அல்ல, அது நல்ல முறையில இருக்கிறவங்களும் அந்த இருக்கிறாங்க, பெரும்பாலும் அது நடக்கிறது. அப்ப மனைவிய என்ன செய்வாரு? கண்டுக்க மாட்டாரு. பிள்ளை மீது பாசம் கூட ஆரம்பிக்கும். இப்ப இந்த பிள்ளை மீது நல்ல பாசத்தை பொழிஞ்சிருக்கும், 2 வருஷம் போல அடுத்த புள்ள வரும். அடுத்த புள்ள வந்து இந்த புள்ள சின்ன புள்ள பாசத்துக்கு கூட வந்துடும். அப்ப எனவே இது அந்த சமநிலை பேணணும். உடனே ஒரு பக்கத்துக்கு சாய்றது, அன்பை கூடுதலா வெளிப்படுத்துறது என்று இல்லாம சமநிலை பேணுறது நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கொள்ள வேண்டும். சில பொழுது நம்ம வந்து அதை சரியா புரிஞ்சு செயல்படுத்தணும். சில பொழுது என்ன செய்வோம்னா நமக்கு அது நம்மளை அறியாமலே நம்ம வெளிப்படுத்திடுவோம். ஒரு எங்க சரி வெளியே போயிட்டு வரும்பொழுது சின்ன பிள்ளை இருக்கும், பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ஒரு அன்பு வரும், கட்டி பிடிச்சி மோந்துருவோம். அதுக்கு நமக்கு அவசர தேவை வரும், வெளியே போயிடுவோம். அடுத்த புள்ள பார்த்துக்கிட்டு வாப்பா வாப்பா அப்பா அப்பா அப்பான்னு இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சரியாக புத்தியை பயன்படுத்தி இந்த விடயங்களில் பிள்ளைகளுடைய மனம் நோகாத முறையில என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி ஷரியத் சொல்ற அந்த நீதி என்பது பிள்ளைகளுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அன்பில், அரவணைப்பில்,
உபகாரத்தில், நேசத்தில், பாசத்தில், கொடுப்பதில், எல்லாவற்றிலும். ஒரு பிள்ளைய தூக்கி நல்லா படிக்க வச்சு நல்லா இதாக்குவார், அடுத்த பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டார். அதெல்லாம் பிள்ளை விளைச்சா ஹைர் ஹைர். இப்ப நான் இதுல இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்லிடுறேன். நான் பெருசா இதை நான் சொல்ற விரும்ப இல்லை. எங்களோட வாப்பா எங்கட பாப்பா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன்னா அந்த ஒரு ஞாபகம் வந்ததால சொல்லி போறேன். நானும் ஹாஃபிஸ் ஆகிட்டாரு, குர்ஆன பாடமாக வச்சிட்டாரு 13 வயசுல. தம்பி அடுத்த தம்பி ஹாஃபிஸ் ஆகி வச்சுட்டாரு, 3ஆவது தம்பி ஹாஃபிஸ் ஆக வச்சுட்டாரு, 3 பேரும் ஹாஃபில். அப்ப நான் எனக்கு கொஞ்சம் தெளிகிற வயசுல வாப்பாட்ட கேட்டேன், அடுத்த தம்பியை நம்ம படிக்க வச்சா ஏதாவது நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு இதுக்கு வரலாம் தானே அப்படின்னு சொன்ன போது எங்க வாப்பா சொன்னார், இப்போ உங்க 3 பேரையும் நான் ஹாஃபிஸ் ஆக்கிட்டு குர்ஆன பாடம் செய்ய வச்சு போட்டு நாளைக்கு மறுமையில இந்த புள்ள என்ற கேட்டா, 3 பேரையும் ஹாஃபிஸ் ஆகி போட்டு என்ன படிக்க வச்சிங்க ஹாஃபில் ஆக்க இல்லையேன்னு சொல்லி மறுமையில இந்த புள்ள என்ற கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதனால இவரையும் ஹாஃபிஸ் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி 4 பேரையும் ஹாஃபிஸ் ஆக்குனாரு. ஹாஃபில். அப்ப இது எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஆனா எனக்கு அந்த உள்ளத்துல அது எப்படி பட்டுதுன்னா அது நமக்கு ஒரு வாழ்க்கைக்கான பாடம். நாளைக்கு அந்த புள்ள சின்ன வயசு 3 வயசு 5 வயசு புள்ளை ஆகும். வாப்பாட மாற யோசனையை பாருங்க, நாளைக்கு இவன் மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னுக்கு 3 நானாமாரையும் அண்ணமாரையும் ஹாஃபிஸாக்க வச்சீங்க, குர்ஆன பாடமாக்க வச்சு, என்ன ஏன் பாடமாக்க வைக்கல நல்ல இடத்துல வழக்கு தொடுத்த நான் என்ன பதில் சொல்றது? எப்படி கேள்வி முடிஞ்சு அவ்வளவுதான். ஹைர். அப்ப எனவே நாளைக்கு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வருவாங்க யா அல்லாஹ் எனக்கு இவர் எல்லாத்தையுமே என் அண்ணனுக்கு கொடுத்தாரு, எனக்கு தர இல்லையா அல்லாஹ்னா என்ன செய்யுது? இது அமானிதமா இல்லையா? பிள்ளைகள் அமானிதமா இல்லையா? ஹைர். அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறாங்க, அசர் உண்டு, அது பலவீனமானது, அதனாலதான் நான் விட்டுட்டு போறோம். ஆனா இந்த நேரடியாக அந்த பிள்ளைகளுக்கு அதப படிச்சு கொடுக்குறது என்பது அந்த செய்தி அதபுல் முஃப்ரதுல இருக்கக்கூடிய ஒரு அசர் ஒன்று இருக்கு, அது பலவீனமானது. அதையும் வச்சுதான் இமாம் புகாரி இப்படி தலைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல அதபும் இருக்குது, பிள்ளைகளோட நடந்து கொள்ற முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. அந்த அதப் ஒழுக்கமாக நீதியாக நடந்து கொள்ளுங்க, அது ஒரு அதப். ஒபிர்ரிஹி வலதி பிள்ளைக்கு கொடுக்கறது உபகாரம் செய்யறதுல அதுலயும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை தான் நீங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு சொல்லி தராங்க. ஹைர். அடுத்த தலைப்பு பாருங்க, 44 53 அதபுல் முஃப்ரதுல அற்புதமான ஒரு தலைப்பு. பாப் மல் லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். பொதுவாக உள்ளத்துல அன்பு இரக்கம் இருக்கு மாஷா அல்லாஹ், இல்லாதவங்க இல்ல. பெரும்பாலும் அல்லாஹ் அந்த இரக்கத்தை மனித உள்ளத்துல போடுவான், போட்டு தான் நிற்கிறான். ஆனா வெளிப்படுத்துறதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. சிலவங்க நல்ல அன்பாவே இருப்பாங்க, இப்ப நம்ம பழகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா நமக்கு புரிஞ்சு கொள்ள இல்லாத, ஆனா அன்பு உள்ளத்துல இருக்கும் இல்லைங்களா? அதனால சில கட்டங்களை வெளிப்படுத்துவாங்க, சில கட்டங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா நம்ம மேக்சிமம் என்ன செய்யணும், அன்பை வெளிப்படுத்த பார்க்கணும். எல்லா நேரத்திலையுமே நம்ம கடுகடுப்பாவோ அல்லது எல்லா நேரத்திலையுமே டென்ஷனாவோ எல்லா நேரத்திலையுமே அடுத்தவங்களை சீறி பாஞ்சு அப்படி இருந்துடாம பெரும்பாலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த புன்னகைத்த முகத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சிக்கணும். அதான் ரசூலுல்லாஹுடைய சுன்னா. எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். 2வது மனித இயல்பு, அவனுக்கு கவலை வரும், சின்ன பிரச்சனைகள் வரும், துன்பம் வரும். அந்த நேரத்துல கவலையா இருக்கிறது தப்பு கிடையாது. கவலையா இருக்கிறேன்டா 2 விஷயம் இருக்கு. ஒன்று உலகத்தை நினைச்சு கவலைப்படுறது, அது நம்மளை நாம் அழித்துக் கொள்ற அளவுக்கு போனா அது ஹராம், கூடாது. உலகத்தை நினைச்சு நாளையே நினைச்சு நமக்கு கிடைக்குமா, நம்ம வாழ்வோமா, நமக்கு ரிஸ்க் அல்லா தருவானா, நம்ம அப்படி நினைச்சு உடைச்சு கொள்றது இதே அது கூடாது. ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுது, வலா தஹினு வலா தஹ்ஸனு. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ஹுஸ்ன 2 விதமா அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒன்று அது இல்ல, அப்படி இருக்க கூடாது. 2வது கூடாது, தடை. மூமின்களுக்கு அது வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்தாது, கவலை ஏற்பட்டு உடைஞ்சு போய் அப்படி இருக்க மாட்டாங்க மூமின்கள். இப்படித்தான் குர்ஆன் பயன்படுத்துது. 2வது ஹுஸ்ன பயன்படுத்துது மூமின்களோட விஷயத்துல, கூடாது, தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்டது ஹராம், கூடாது. தடை செய்யப்பட்டதுன்னா என்ன, நீங்க ஹராம்னு சொல்றீங்க, கவலையை யாரும் இல்லையாண்டா ஹராம்னா தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்டது மொழிபெயர்த்தா ஹராம், அரபுல சொன்னா பிரச்சனை. தடை செய்யப்பட்டதுன்னா அல்லாஹ் தடை செய்யறான் தானே. நீங்க கவலைப்படாதீங்க, வஅன்துமுல் அலவுன், நீங்க உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்க மூமின்களா இருந்தால். அப்ப என்ன அர்த்தம், உலகத்தை நினைச்சு கவலைப்படுறது கூடாது. 2வது விஷயம், மறுமை நினைச்சு கவலைப்படுறது இபாதத். எப்படி இஸ்லாம் சொல்லுது, நான் சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா, என் அமல்கள் எப்படி இருக்குது, முஹாசபா, நான் அன்றைக்கு என்னுடைய அமல்களில் குறைபாடு இருக்குதா, என் பாவங்கள் கூடிருச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அப்ப பெரும்பாலும் கவலை இருந்தாலும் அதை ஒரு மூமின் தன்னைத்தான் வீழ்த்தி கொள்ளாமல் புன்னகைத்த முகத்தோடு இருக்க வேண்டும். தன்னுக்குள்ள 1000 பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் பிற மனிதனுக்கு அன்பையும் பாசத்தையும்
ஒரு இரக்கத்தையும் பரிசீலிக்கின்ற மனிதனாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதனை நேசிக்கிறான். நமக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லாத கவலையா? 3 பேரிச்சம்பழத்தை வச்சுதான் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல இன்பம் கண்டாங்களா இல்லையா? அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுல இன்பம் கண்டாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை தேடி பார்த்து 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து வந்து கொடுத்தாங்க. அர்த்தம் என்ன? அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வீட்டுல இருந்த மொத்த உணவுமே 3 பேரிச்சம்பழம். அதையும் கொடுத்துட்டாங்கன்னா எங்க இருக்குது? அப்ப அப்படி இருந்தும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்தவங்களை பார்த்து புன்னகைத்தாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் பாப் மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்பு எப்படி பதிவு செய்திருக்கிறாங்க? யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அதுக்குள்ள அவங்க 3 செய்தி கொண்டு வராங்க. 3 ஒரே மாதிரி தான். முதலாவது உள்ள 2ஐயும் பாருங்க. عن أبي سعيد الخدري عن النبي صلى الله عليه وسلم قال من لا يرحم لا يرحم. حدثنا محمد بن العلاء قال حدثنا معاوية بن هشام عن شيبان عن فراس عن عطية عن أبي سعيد عن النبي صلى الله عليه وسلم قال من لا يرحم لا يرحم. யார் நேரடியா ஹதீஸ் வருது, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அப்ப என்ன அர்த்தம் இதுல? யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர் அல்லாஹுவால் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அப்ப இரக்க சுபாவம் இருக்கணும், அன்பானவர்களாயிருக்கணும், கருணை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பையும் நேசத்தையும் சிறு பிள்ளைகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வெளிப்பாடாக சொன்னாங்க. முத்தமுறது, அரவணைக்கிறது, நன்கொடைகளை கொடுக்கிறது. அது மனிதர்களுடைய விஷயத்தில் அந்த அன்பும் அரவணைப்பும் எப்படி வரணும்? கனிவான வார்த்தைகள். ஒரு ஆள் நொந்து போயிருக்கிறாருன்னா அவரை ஆற்றுப்படுத்தணும். ஆற்றுப்படுத்தலாம் என்ன? மென்மையான வார்த்தைகளை சொல்லி அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். அன்பான வார்த்தைகள், கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அதே மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லணும். யாரை கண்டாலும் புன்னகைக்கணும், சிரிக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக, அன்பானவர்களாக, பாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்மளை காட்சிப்படுத்துவது ஒரு அன்பானவராக காட்சிப்படுத்தணும், கடுமையானவர் என்று காட்சிப்படுத்தக் கூடாது. அடுத்த செய்தியை பாருங்க. அதே மாதிரி தான். قال حدثنا محمد بن سلام قال اخبرنا ابو معاويه عن الاعمش عن زيد بن وهب عن زيد بن وهب وابي ظبيان عن جرير بن عبد الله قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. தெளிவாக வருது. யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். وفي طريق اخرى بلفظ وعن عبده عن ابن ابي خالد عن قيس عن جرير بن عبد الله البجلي رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمه الله. من لا يرحم الناس لا يرحمه الله. من لا يرحم الناس யார் மனிதருக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப இந்த 3 செய்தியும் வேற வேற சொற்களோட வருது, ஆனால் ஒரே கருத்தை சொல்லுது. மனிதர்களோட இரக்கமாக இருந்தால், அன்பாக இருந்தால் அல்லாஹ் அன்பாக இரக்கமாக இருப்பான். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அன்பாக இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல் ஹுப்பு ஃபில்லாஹ். அதே நேரம் தவறுகள், குற்றங்குறைகள் இருக்கும் பொழுது அன்பா இருக்கிறது, கருணையா இருக்கிறது சொல்லி அதை கடந்து போக கூடாது. நம்ம அதை என்ன செய்யணும்? அன்பாக சுட்டி காட்ட வேண்டும். தவறுகளை அனுசரிச்சு தவறுகளை சரி கண்டு கொண்டு போறது அன்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அன்பு கொண்டாங்களா இல்லையா? எவ்வளவு நேசிச்சாங்க. ஆனா அவங்க ஒரு தப்பு செய்யும் பொழுது புறம் பேசுறாங்க, அப்படி இந்த மறைந்து காட்டுறாங்க. அவங்களோட மனைவி, வேற ஒரு மனைவி அப்படி காட்டும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷா அவங்களோட வார்த்தையை கடலுக்குள்ள போட, லவ் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜ பிஹல் பஹரு லமஸஜத்ஹு. யா ஆயிஷா லகத் குல்தி கலிமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, லவ் முஸிஜ பிஹல் பஹரு லமஸஜத்ஹு, கடலுக்குள்ள தூக்கி போட்டாலும் கடல் ஆத்தம் எடுத்துன்னு சொன்னாங்க. அப்ப கண்டிச்சாங்களா இல்லையா? அன்பு என்பது பாவம் செய்யறதுக்கு அனுமதியாக ஆகிவிடக் கூடாது. அன்பு என்பது அவர்களை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இரக்கம் என்பது அப்படிதான். உண்மையில உங்கள் மீது இறக்கப்பட்டால் நல்லதை ஏவி தீமை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க. وعن عبد عن حشام عن أبيه عن عائشة رضي الله عنها قالت أتى النبي صلى الله عليه وسلم ناس من الأعراب. இது முன்னாடி வந்த செய்திதான், இதுல பதிவு செய்யப்பட்டு அடுத்த ஹதீஸ் பாருங்க. قال حدثنا أبو نعمان قال حدثنا حماد بن زيد عن عاصم عن أبي عثمان أن عمر رضي الله عنه استعمل رجلا فقال العامل إن لي كذا وكذا من الولد ما قبلت واحدا منهم فزعم عمر أو قال عمر إن الله عز وجل لا يرحم من عباده إلا أبرهم. خير. 72வது செய்தி صحيح الأدب المفرد ல, 99வது செய்தி அல் அதபுல் முஃப்ரத்ல. அன் அபி உஸ்மான் சொல்றாங்க,
அன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்தஅமல ரஜுலன், ஒரு மனிதரை கவர்னராக நியமித்தார்கள். இஸ்தஅமல கவர்னராக நியமித்தார். ஃபகால லாமில், அந்த மனிதர் சொன்னாரு, ஏண்டா அந்த மனிதர் கவர்னராக நியமிக்கப்பட்ட உடனே கவர்னர் என்ன, இதுதான் நோக்கம் அல்ல. அந்த வாசகம் என்ன சொல்ல வருது, இன்னலி கதா வகதா மினல் வலத், எனக்கு என்னென்ன பிள்ளைகள் திருத்தின பிள்ளைகள் இருக்கிறாங்க, மா கப்பல் துவாஹிதம் மின்ஹும், அவங்கள யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை. இப்ப இந்த செய்தி நேரடியாக வந்து அவர் இதுதான் நாடி சொன்னாருன்னு இல்லை. இது என்ன, இந்த தலைப்புகளை ஏன் இந்த வாசகம் பதிவு செய்யப்பட்டு வருதுண்டா, இப்ப பொதுவாக வந்து ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டால் அல்லது ஒரு அதிகாரியாக இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கணும், கட்டன் ரேட் ஆகிக்கணும், கொஞ்சம் கடுமையாக இருக்கணும்ன்றத நம்மளோட நினைப்பு. அவர் அந்த இதை என்ன நீங்க கவர்னர் நியமிச்சுக்கிறீங்க, நான் என்ன பிள்ளைகள் கூட மோந்தது கிடையாது, அப்படியே ஸ்ட்ராங்கான ஆள், நான் ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்ற வகையில சொல்லும் பொழுது உமர் உமர் அவர் இப்படித்தான் சொல்ல இல்லை. இந்த வாசகம் என்ன சொல்ல வருது, ஏன் திடீர்னு கவர்னர் ஆக்கணும் என்ன பிள்ளைய நான் மோக்கர் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? கவர்னர் ஆக்குன உடனே இவர் வந்து திடீர்னு வந்து நான் என்ன பிள்ளைகளை முத்தமிடுவது இல்லை ஏன் சொல்லணும்? அப்ப என்னடா அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் இதா உள்ள ஆள் தான், பவரான ஆள் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல், நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யர்ஹமு இபாதிஹி இல்லா அபர்ரஹும், தன்னுடைய அடியார்களில் இவர்களை தவிர வேற யாருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். யாரு? அபர்ரஹும், அல்லாஹ்வுக்கு சரியாக நடக்கக்கூடியவர், அவருடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யக்கூடியவர், அதுல குறிப்பாக கருணை காட்டக்கூடியவர். அல்லாஹ்வுடைய படைப்பினத்தோடு அன்பாக கருணையோடு பாசத்தோடு நேசத்தோடு நடப்பவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்க கவர்னரா இருந்தாலும் சரி, நீங்க அன்பாக இருந்து கொள்ளுங்க, மக்களோட பண்பா இருந்து கொள்ளுங்க, இரக்கமாக இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ் நேசிப்பான். அப்பதான் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் என்றால், ஒரு இடத்துக்கு நம்ம தகுதிக்கு வரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆண்களை பத்தி சொல்லும் பொழுது கூட, ஆண்கள் என்று சொல்லும் பொழுது இப்ப குர்ஆன் சொல்லுது அர்ரிஜால் கவ்வாமூன அலல் நிசா, பெண்களுக்கு ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்றால் அந்த பொறுப்பை கொடுக்குது. அந்த பொறுப்பை ஆண்கள் வந்து அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? அந்த அதிகாரத்தை அடக்குமுறையாகவும் பயன்படுத்தலாம், அன்பாகவும் பயன்படுத்தலாம். இங்க வாங்கம்மா, இதை செய்யுங்கம்மா, இந்த புள்ள செய்யுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த புள்ள ஓடின்னு செய்யும், வாடா போடான்னு போயிடும். நினைச்சா ஏன்னா நம்ம கொடுக்கறதுதான் திருப்பி கிடைக்கும். இமாம் புகாரி ஒரு தலைப்பா போடுவார், கமா ததீன் துதான்னு, நீ கொடுக்கறதா உனக்கு கிடைக்கும். புரியுதா? புகாரி தலைப்பாவை போடுகிறாரு, கமா ததீன் துதான், உங்களுக்கு நீ கொடுக்கறது ரிப்பீட் வரும். இல்லதா? அப்ப அன்பா இறக்கமா, இப்ப பாருங்க உமர் ரலியல்லாஹு எப்படி சொல்றாங்க, நீங்க அன்பாயிருங்க இறக்கமா. உமர் ரலியல்லாஹு கடுமையான ஆள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு மென்மையான ஆள்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உமர் ரலியல்லாஹுடைய அந்த அவங்களுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க, கடுமையை விட அன்பு தான் கூட இருக்கும். நம்ம ஒண்ணு நமக்கு எது பிடிக்குதோ அல்லது நமக்கு எதை விளங்கப்படுத்தணுமோ அதை தான் நம்ம எடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பானவர்கள், அவங்க அந்த மக்களை வந்து எப்படி தன்னோடு இணைத்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் சான்று பாருது. ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நீங்க மென்மையா இருந்ததுனாலதான் என்ன மக்கள் உங்களை சூழ்ந்து வந்தாங்க. வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக், நீங்க கடின சித்தமுடையவராக கடின சுபாவமுடையவராக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். அப்ப மக்களோடு பேசுகின்ற, உள்ளங்களோடு உரையாடுகின்ற மொழி அது அன்பு, நேசம், பாசம். அது அதிகாரம் உள்ளவர்கிட்ட இருக்கணும். அடுத்தவங்களுடைய அந்த மனோநிலையை புரிந்து கொண்டு உரையாடுகின்ற பேசுகின்ற ஒரு நிலை அதிகாரியிடம் இருக்க வேண்டும். அப்ப குறிப்பாக ஒரு கவர்னராக இருந்தாலும் நீங்க என்ன மென்மையாக இருந்து கொள்ளுங்க, அன்பாக இருந்து கொள்ளுங்க, இரக்கமாக இருந்து கொள்ளுங்க என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுக்குறாங்க. அப்ப என்ன, நம்ம வந்து எல்லா விஷயத்திலுமே அதிகாரத்தை அடக்குமுறையாக கடின போக்கோடு கையாளக்கூடாது. தன்ன மனைவியோடு நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கூட எப்படி நடந்து கொள்ளணும்? நான் அதிகாரம் பண்ணக்கூடியவன், ஆண் என்பவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி போட்டு அவங்ககிட்ட வேலைக்காரியாக பயன்படுத்துவது அல்ல. நாம் அவர்களோட அன்பினூடாக, இரக்கத்தினூடாக, பாசத்தினூடாக, நேசத்தினூடாக காரியங்களை செய்விக்கின்ற, நாமும் சேர்ந்து செய்கின்ற ஒரு குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை அன்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க சொல்றாங்க. அது மாதிரிதான் பிள்ளைகளோடும் கூட அன்பாக, இரக்கமாக, பரிவாக, பிள்ளைகள் தெரியாம இதை பேசுவாங்க, தெரியாம இதை சொல்லுவாங்க, நம்ம இரக்கமாக அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 45வது தலைப்பு பாபு அர் ரஹ்மத்து மிஅத்து ஜுஸ்.
இதோட இந்த தலைப்பு முடியுது. 100வது ஹதீஸ், 45வது தலைப்பு, 73வது சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல அதை முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். பாபு ஒரு ஹதீஸ் தான் பதிவு செய்திருக்கிறாங்க. பாபு அர்-ரஹ்மா மியத்து ஜுஸு, கருணை என்பது, அன்பு என்பது 100 ஜுஸு. குர்ஆன் எத்தனை ஜுஸு? 30 ஜுஸு. குர்ஆன் பிரிச்ச ஜுஸுன்னா அந்த வார்த்தையை சொல்ல வரேன். கருணை என்பது 100 பங்குகளாக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். அதுக்கு இந்த கருணை என்பதுதான் அது அல்லாஹ்வோட தாத்தோட சம்பந்தப்பட்டது, அதுக்கு வரையறை கிடையாது. இமாம் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரில அதை விளங்கப்படுத்துவாங்க. قال حدثنا الحكم بن نافع قال اخبرنا شعيب بن الزهري قال اخبرنا سعيد بن مسيب ان ابا هريره ரெண்டு மாதிரி வாசிக்கலாம். ان ابا هريره قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول جعل الله عز وجل الرحمه 100 جزء فامسك عنده 99 وانزل في الارض جزءا واحدا فمن ذلك الجزء يتراحم الخلق حتى ترفع الفرس حافرها عن ولدها خشيه ان تصيبه. இந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஜஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அர்-ரஹ்மா, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை, அன்பு, கருணையை 100 ஜுஸு 100 பங்குகளாக பிரிச்சிருக்கிறான். 100 பங்குகளாக பிரிச்சிருக்கிறான். ஜஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அர்-ரஹ்மத்து 100 ஜுஸு 100 பங்குகளாக பிரிச்சு فأمسك عنده 99 தன்னிடத்தில் 99 வைத்துக் கொண்டான். கருணை என்பது, அன்பு என்றால் உதாரணமாக நீங்க இந்த ஃபியல் அந்த வினை அந்த செயலை வச்சு விளங்கிக் கொள்ளுங்க. விளைஞ்சா அல்லாஹ்வோட கருணைக்கு எல்லை மற்றீடு கிடையாது. விளைஞ்சா அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அதுக்கு எல்லை வரையறை இருக்கு. தாயை விட 70 மடங்கு எல்லாமே இட்டுக்கடப்பட செய்யுது, அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு வரையறையே கிடையாது. தாயை விட 70 மடங்குன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஹதீஸ் எங்கேயுமே கிடையாது. சும்மா அவங்க வரையறுத்துட்டாங்க மக்கள். அது பயான்ல அப்படிதான் சொல்றாங்க மூலைமார்கள், தாயை விட 70 மடங்கு. எங்கேக்கு ஆதாரம் இல்லை, அப்படி ஹதீஸ் கிடையாது. அல்லாஹ்க்கு வரையற போற மாதிரி ஆகிரும். அப்ப எனவே எல்லை என்பதே கிடையாது. அப்ப இந்த இடத்துல செயல், அந்த அன்பு என்ற அந்த செயல், அதாவது அந்த கருணை என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 100 அல்லாஹ் பிரிச்சு 99 தன்னிடம் வைத்துக் கொண்டான். அந்த 99 எப்படி இருக்கு என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. 99 அல்லாஹ் வச்சுக்கிட்டான். அதுல ஒன்றை வன்சல ஃபில் அர்தி ஜுஸான் வாஹிதா, ஒன்றை இந்த உலகத்துக்கு இறக்குனான். அவ்வாறுங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசியா வர மனிதன் வரை, மனிதர்கள், ஜின்கள், ஆடு, மாடு, ஒட்டகம், ஏனைய உயிரினங்கள், கடல்ல இருக்கிறது எல்லாமே படைப்பினங்கள். இந்த ஒரு ஜுஸ வச்சு, ஒரு பகுதியை வச்சுதான் எல்லா படைப்பினங்களும் தங்களுக்கு மத்தியில இரக்கம் காட்டிக் கொள்கிறது, தங்களுக்கு மத்தியில அன்பாக, கருணையாக, இரக்கமாக நடந்து கொள்கிறது. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தர்ஃபல் ஃபரசு ஹாஃபிரஹான் வலதிஹா, ஒரு வேகமாக ஓடுகிற ஒரு குதிரை கீழே தன்னுடைய குட்டி இருந்தால் மிதிச்சிட்டு போமா? தன்னுடைய கால் குழம்பை அப்படியே உயர்த்துகிறது, அந்த பிள்ளைக்கு பட்டிடும் என்ற பயத்துல. இது அந்த அன்பில் இருந்து உள்ளதுதான். எதுவரைக்கும் ஒரு ஒரு குதிரை, வேகமா போற குதிரை தன்னுடைய குட்டியை கண்டு குட்டிக்கு மேல பாஞ்சிட்டு ஜம்ப் பண்ணாது. அப்ப அது எப்படி அந்த சிந்தனை வருது? அல்லாஹ் போட்டான் உள்ளத்துல, அந்த குதிரைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டான். அப்ப அந்த குட்டியை கண்ட உடனே காலை ஏறி மிதிக்காமல் அதை தாண்டி அந்த கால் குழம்பை அப்படியே மேலே உயர்த்தி, அது பட்டுவிடும் என்ற பயத்தினால் காலை உயர்த்தி படாம பாஞ்சி போறது என்பது அல்லாஹ் இறக்கி வச்ச அந்த ஜுஸுல ஒரு பகுதியில எல்லா படைப்பினங்களும் பகிர்ந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்ளுதானே, அதுல இருந்து இப்படி இதுவரைக்கும் இந்த அளவுக்கு நடக்கிறது. அது எல்லா பிராணிகள்டையும், ஒரு கோழியாக இருந்தாலும் தாய்ன்னு சொல்லுவாங்க, ஒரு குருவியாக இருந்தாலும் சரி, தான் போய் சாப்பிட்டு குஞ்சுக்கு இறை தேடி கொண்டு வரும். அதுக்கு அந்த அன்பை யார் போட்டது? ஒரு மீன் என்ன செய்யும் பாருங்க, நீங்க சில படங்கள் போட்டிப்பாங்க, அப்படி தூண்டில போட்டிப்பாரு, 4-5 குஞ்சு மீன், சின்ன மீன் வைக்கும், தாய் மீன் வந்து தூண்டில வைத்து வாய வைக்கும். இந்த குஞ்சு மீன்லாம் நினைச்சிட்டீங்க தாய் நமக்கு உணவு கொண்டு வரும், ஆனா அந்த தாய் மீன் வேற யாருக்கு உணவாக மாறுகிறார். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இது இயல்பா உள்ள விஷயங்கள். ஆனா அந்த குஞ்சு, அந்த மீன் எல்லாம் நினைக்க என்ன தாய் எனக்கு உணவு கொண்டு வரும். அது மாதிரி ஒரு பறவை நினைக்குது. இது சாதாரண ஒரு கடலுக்குள்ள நம்ம அறியாம எங்க இருக்கு, ஒரு எறும்பு இரக்கம் காட்டுறது இந்த ஒரு பகுதி. அப்ப இவ்வளோ உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகள், ஒரு தாய் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டுறது, ஒரு நண்பன் மீது இரக்கம் காட்டுறது, ஏனைய சின்ன சின்ன கண்ணுக்கு படாத புலப்படாத பிராணிகள், அதே மாதிரி உயிரினங்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியில இரக்கத்தை காட்டிக் கொள்றது என்பது இந்த ஒரு பகுதியில இருந்து உள்ளது. அப்ப ஒரு தாய் தன்
பிள்ளை மீது எவ்வளவு இறக்கம் காட்டுவாங்க? என்ன பிள்ளை வாழ்றதுக்கான எதுவும் செய்ய தயார் அப்படின்னு தாய்மார்கள் சொல்றது, தந்தை பெற்றோர்கள் சொல்வது. பிள்ளைக்காக வேண்டிய எல்லாத்தையும் அவர்கள் என்ன தன்னை எல்லாத்தையும் இழந்துருவாங்க. சாப்பாடு தான் பசியோட இருந்தாலும் பிள்ளைகள் கொடுப்பாங்க. அந்த தாய் ஏற்கனவே நம்ம பார்த்துதானே, தான் பசியோடு இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளுக்கும் பயந்து கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாமே ஒரு பகுதிந்தா 99 தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ் நாளை மறுமையில் எப்படி இரக்கமாக நடந்து கொள்வான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் இரக்கமுடையவன். நாமும் இரக்கத்தோடு மக்களோடு நடந்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இரக்கம் காட்டுபவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இரக்கத்தன்மை கருணை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான். எனவே அன்பானவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, குடும்பம், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்ம கீழே உள்ளவர்கள் எல்லோரோடும் அன்பாக நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.